ரஞ்சனி லைஃப் லாபமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி மோதி பார்த்திடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். காரணம், அம்மாவுக்கும் ரஞ்சனிக்கும் மட்டும் இல்ல, எனக்கும் அப்பாவுக்கும் கூட சகிப்புத்தன்மை தீர்ந்து போச்சுமா. இனியும் பொறுமை காக்கிறதுல புண்ணியம் இல்லைன்னு ஆயிடுச்சு என்றார். சரி சத்யா, அதுக்கும் அத்தை இப்படி மூட் அவுட் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்றாள் ஆதங்கத்துடன். ரஞ்சனி அவங்க பொண்ணுங்கிற ஒரே சம்பந்தம் தான் என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்துக் கொண்டான் முதுகு காட்டி. இவரும் நல்லா பேச கத்துக்கிட்டார். நான் எனக்கு வீட்டில் நடக்கும் இருட்டடிப்பு நிலையை எடுத்து சொன்னால் அவர் தனது மனநிலையில் இருந்து இறங்கவே இல்லாமல் என்னை சமாளிக்கிறாரே. இவரே இப்படி நடந்து கொள்கையில் அத்தையை குற்றம் சொல்வதில் அர்த்தமே இல்லை. ரஞ்சினி, அடியே என் அழகு நாத்தனார், உன்னை பற்றி நான் என்னவென்று சொல்லுவது? எங்கோ தள்ளி இருந்தாலும் இந்த வீட்டின் தட்டு வெட்பத்தை தீர்மானிப்பவளே, உன் வாழ்க்கையில் உனது மட்டுமல்ல எனது மகிழ்ச்சி